அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய குருநாள், வேலைக்கிழமை. நம்மளும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் நேற்று மத்தியானம் சென்னையிலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி மத்தியானம் ஷிரடிக்கு வந்துட்டோம். சாய்ராம், பாபாவுடைய கிருபையால் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு சமாதி மந்திருக்குள்ளே போனோம். பாபாவுடைய கிருபையால் ஒரு அரை மணி நேரத்திலலாம் இன்றைக்கி பாபாவை பார்த்துட்டோம். இன்றைக்கி குருநாள்ன்றதில் நான் இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாய் டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. அந்த நியூ காம்ப்ளெக்ஸ் வெளியில் ஃபுல்லாக அவ்வளோ டிவோட்டிஸ் நின்றுருந்தாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி நம்ம போய் பாபாவை பார்க்க முடியும் ஈவினிங்குள்ளே. ஆனால் அதுலேயும் ஒரு அதிசயம் தான் செய்கிறோம். ஃப்ரெஷ்ஷபிள் ஆகிட்டு லஞ்சை முடிச்சுட்டு நேரடியாக பாபாவை பார்க்க உள்ளே போனோம். உள்ளே போனால் எந்த காம்ப்ளெக்ஸ்லையும் எங்கேயுமே அடைக்கலை. டைரெக்டாக பாபாண்ட கொண்டு அவர் தரிசனம் பார்க்குற மாரி பாபா அனுமதி கொடுத்தாரு. ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. சேரம் முதல் தரிசனமே ஒரு பாபாவுடைய கிருபையால் ஒரு 15 மினிட்ஸ் நின்று பார்க்குற பாக்கியத்தை பாபா இன்றைக்கி கொடுத்தாரு. நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு எப்போதும் தெரிவித்து கொள்கிறேன். சாய்ராம், அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை நேரத்தில் நம்ம தோரகமாய் கிட்டே நிற்கிறோம். இன்றைக்கி குருநாள்ன்றது எண்ணற்ற சாய் பக்தர்கள் இந்த பல்லாக்கு ஊர்வலத்தை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு குழு பாபாவுடைய பஜனைகள்லாம் பாடி ரொம்ப ஒரு சிறப்பாக பாபாவுடைய இந்த பல்லாக்கு கொண்டு வந்தாங்க. பாபாவுடைய நாமங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நானும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பாபா அனுமதி கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு தெரிவிக்கிறேன். சாய்ராம், இந்த பொன்னான நேரத்தில் நம்மளும் தோரகமாய் கிட்ட தான் நிற்கிறோம். இந்த பல்லாக்கு தோரகமாயை கடக்கிற நேரத்தில் நம்மளும் பாபாண்ட போயிட்டு இந்த மாலை நேரத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு எப்பொழுதும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷிரடியில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்திருந்தாங்க. சாய்ராம், நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், அதே போல் மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து பக்தர்களும் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா வேலைக்கிழமை இருக்கிறதால, குருநாள் இருக்கிறதால எண்ணற்ற சாய் பக்தர்கள் தொடர்ந்து வந்திருந்தாங்க. இந்த நிலையிலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்திலும் எந்தவித சிரமமின்றி பாபா தரிசனத்தை கொடுத்தாரு. முதல் தரிசனமே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இருந்து பாபாவை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரத்தி தோரகமாயில் தொடர்ந்து பார்த்துட்டு கண்டினியூவாக ஒரு 7 மணிக்கு மேலே மறுபடியும் இன்னொரு தரிசனத்துக்கு போனோம். ஒரு 1/2 ஹவரில் மறுபடியும் அந்த தரிசனமும் நல்லபடியாக பாபாவுடைய கிருபையாலும் 2வது தரிசனமும் பார்த்துட்டோம். சேரம் தொடர்ந்து பாபா இது போல் ஒரு தரிசனத்தை கொடுத்ததுக்கு பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை எப்பொழுதும் நான் தெரிவிக்கிறேன். ஷிரடி பயணம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சேரம், ஏன்னா இறைவன் பாபா எப்போ நம்மளுக்கு ஒரு பக்தரை காலில் சிட்டுக்குருவிக்கு போல கட்டி ஷிரடி தலத்துக்கு இழுக்கிறாரோ அது அவருடைய கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட பாபா நம்மளையும் இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதும் கொடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அதே போல் எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபா மீது அவர் மேலே அவருடைய தலத்துக்கு பாபாவை பார்க்கணும் என்ற ஏக்கம், பக்தி அவங்களுக்குள்ள அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட பக்தர்களும் பாபா கூடிய விரைவில் ஷிரடிக்கு அழைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாலை நேர ஆரத்தின் பொழுது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சேரம் தொடர்ந்து பாபாவை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக பாபா உங்களையும் ஷிரடிக்கு அழைப்பார். உங்களுடைய நிலைகளும் மாறும். எல்லா நிலைகளும் மாற்றி பாபா ஒரு நல்ல நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவார். சாய்ராம், அதே போல் பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சச்சரத்தில் படிச்சிருப்போம். ஒரு பக்தன் முழுமையாக பாபாவுடைய பாதத்தை தஞ்சமடைஞ்சால் கண்டிப்பாக அவன் பெரிய ஆபத்தில் இருந்தால் கூட அவன் பாபாவுடைய கிருபையால் காப்பாற்றி அருளப்படுவான் என்பது பாபாவுடைய வாக்குறுதி. சேரம் அதே போல் பாபாவை தஞ்சடைஞ்ச நம்ம அனைவருமே நம்ம பாபா மீது வச்சிருக்க பக்தி என்னன்னு அவருக்கு உறுதியாக தெரியும். நம்மளுடைய பக்தியை பாபாவுடைய பாதார விந்தத்தில் நம்மளோட பக்தியை கண்ணீராக சமர்ப்பணம் பண்ணுவோம். சேரம் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறோம். பாபா, எங்களுடைய பிரார்த்தனை கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்க, ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கேட்குறோம். பாபாவும் அதை கண்டிப்பாக கேட்டுட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக பாபாவை வணங்கின ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா யாரையும் கைவிட்டதில்லை. ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போதே ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை, பொறுமை என்ற 2 குறிக்கோளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால் ஒவ்வொரு பக்தர்களுமே அந்த நம்பிக்கை, பாபா மீது வச்சுருக்க நம்பிக்கை, இன்னும் அதிகமான நம்பிக்கை நம்ம வைத்து நம்ம பாபாவை தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை நிறைவேற அவருடைய பாதத்தை தொடர்ந்து பிடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே மகா சத்குரு பாபா மட்டும்தான். உரிய நேரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு என நம்பிக்கையோடு எப்பவும் இருப்போம். சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.